வையகம் வாழ்க வளமுடன். இணையத்திலும் நேரடியாகவும் கலந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். ஆர்த்தூர் ஆஸ்ன்னு சொல்லி நீங்க ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய டென்னிஸ் பிளேயர், விம்பிள்டன் அந்த ஒரு பதக்கத்தை வென்றவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிசீஸ் வரும்போது அவருக்கு வந்து பிளட் வந்து டிரான்ஸ்பிளேட் பண்றாங்க. அப்போ அவருக்கு வந்து ஹெச்ஐவி அப்படிங்கிற ஒரு நோய் வந்து அந்த பிளட்ல வந்து அவருக்கு வந்துச்சு. அப்போ வந்து அவரை கேட்குறாங்க, உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமை? நீங்க கடவுள்கிட்ட கேட்கலையா? ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நோயை கொடுத்த அப்படின்னு கேட்கலையான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல வந்து ஒரு அட் அ டைம் வந்து இது வந்து 1975ல வந்து அந்த மெடல் வாங்கினாரு. அவர் ஒரு கருப்பினத்தவர். அப்போ அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல அட் அ டைம் வந்து ஒரு 30,00,000 பேர் டென்னிஸ் விளையாடணும்னு ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பேர் அந்த பேஸ் அந்த லெவலுக்கு வராங்க. அப்புறம் ஃபில்டர் ஆகி கடைசியில் ஒரு 3,000 பேர் ஒரு நல்ல ஒரு ஒரு பிளேயரா வராங்க. அப்புறம் ஃபைனலா ஒரு செமிஃபைனல் வரும்போது 4 பேர் வராங்க. அப்புறம் ஃபைனல்ல வந்து ஒரு 2 பேர் வராங்க. அப்புறம் ஃபைனல்ல அந்த கப்பை வந்து நான் வாங்கினேன். அப்போ நான் கடவுள்கிட்ட வந்து கேட்கல, இது ஏன் எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் அதே மனநிலை தான். கடவுள் ஏன் எனக்கு இந்த ஹெச்ஐவி நோய் கொடுத்த அப்படின்னு சொல்லி நான் கேட்கல அப்படின்னாரு. இது என்ன அப்படின்னா, அதாவது இது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, அந்த கதை வந்து அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு. அது என்னன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல இந்த மாதிரி நிறைய ஒரு 10 கதை இருக்கு. நீ சொல்லலைன்னா 10 மணி வரைக்கும் போகும். அதாவது தன்முனைப்பு. அந்த தன்முனைப்பு, அதாவது ஈகோ. அதாவது அப்படி இதே நம்ம ஊரா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அரசியல்வாதிக்கு யாருக்கா வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சியோட சதி அப்படின்றவாங்க. இல்ல அப்படின்னா நமக்கு நம்ம மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கு வந்துன்னா இது வந்து யாரோ எனக்கு சூனியம் வச்சுட்டான் அப்படின்றோம். இதெல்லாம் வந்து என்னன்னா நமக்குள்ள இருக்க அந்த தன்முனைப்பு அப்படிதான். அதாவது உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறவங்ககிட்ட இந்த தன்முனைப்பு அப்படிங்கிறது இருக்காது. இந்த இறைநிலையும் சரி, இந்த பிரபஞ்சம் சரி, அதாவது தகுதியானவங்க மூலமா சில இதை நடத்திட்டு இருக்கும், இல்ல தகுதியானவங்களுக்கு அதை வந்து கொடுத்துட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிரிக்கெட் அப்படின்னாலே காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு நமக்கு எல்லாரும் தெரியும், சச்சின் அவர் தான். அவர் தான் ஒரு பெரிய பிளேயர். காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு பட்டம் கூட அவருக்கு கொடுத்துருப்பாங்க. அஃபிஷியல் கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு பேர் வாங்கின ஒரு மனிதர். காரணம் என்னன்னா அவர் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே தன்னை வந்து ஒரு ஈகோவை காட்டிக்க மாட்டார். அவருடைய ஃபைட்டிங் போகிற அந்த பால் கூட தான் இருக்குமே தவிர எந்த ஒரு மனிதன் போய் நான் வந்து ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஈகோவை வந்து தன்முனைப்போட யார்ட்டையும் ஒரு பிஹேவ் பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதர். அந்த மாதிரி மகரிஷ் வந்து ஒரு அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சம் வந்து அப்பப்போ தனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த வந்து வெளியே வந்து எடுத்து எடுத்து கொடுக்குமா. ஆனா மனிதன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஒரு தற்பெருமை கொள்வாங்க. அதுதான் வந்து நம்ம தருக்கு அப்படின்னு சொல்றோம், தன்முனைப்பு அப்படின்னு சொல்றோம். அந்த தருக்கு அதாவது தன்முனைப்பு அப்படின்னா என்ன, அதை தற்சோதனை மூலமா எப்படி அதை போக்கிக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது இரையாற்றல், அதாவது இந்த தன்மாற்ற பரிணாமம் சொல்லியிருக்கோம். தன்மாற்ற அது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி வருது, அது கடைசியாக வரும்போது மனிதனாகவும் வந்து இருக்குது. இந்த உலக வாழ்வோடு மனிதன் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது புலன் கவர்ச்சியாலும் அதனால் ஏற்படக்கூடிய மயக்கத்தாலும் மனிதன் வந்து அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வசப்பட்ட இந்த நிலையில செயல்படுறதால தனக்குள்ள அடங்கியிருக்கிற அத்தனை பெருமைகளும் என்ன நினைக்கிறான்னா, நான் தான் வந்து அதெல்லாம் என்னால தான் பண்ண முடியுது, இந்த உடல் தான் நான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு தன்முனைப்பு வருது. பார்த்தீங்கன்னா அதாவது இந்த உணர்ச்சி வசப்படுதுன்னு சொல்றேன் இல்லையா, அறியாமை, அதாவது இறைநிலை தான் வந்து மனிதனா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தெரியாம இருக்கிற ஒரு மனநிலை. அப்புறம் வந்து அலட்சியம், யாராவது சொன்னா கூட ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. அப்புறம் உணர்ச்சி வசப்படுதல், உணர்ச்சி வசப்பட்டு கூட நிறைய நேரம் நம்ம தன்முனைப்பா இயங்கிடுவோம். நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒசூரில் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒரு வெள்ளைக்காரன் வரான். அவன் வந்து ஒரு ஒரு சின்ன டப்பா,
டப்பா கொடுத்து வந்து அவர் அங்கே இருக்க ஒரு சூப்பர்வைசர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் அதை வந்து கிராஸ் பண்ணி போகிறோம். அப்போ வந்து எங்களுக்கு அது தெரியல என்னன்ட்டு. நாங்கள் நினைக்கிறோம் அது பார்க்க ஒரு அழகா இருக்கு, ஏதோ ஒரு ஸ்வீட் கொண்டு வந்துருக்கான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. அப்போ நாங்கள் இருந்து சொல்கிறோம், நாளை காலைல வரும், இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுநாள் நாங்கள் இயர்லி ஒரு 7 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். கரெக்டாக அந்த பாக்ஸ் இருந்தது. போனோடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா எங்களுக்கு 2 போட்டி, நம்மளை விட இவன் அதிகமாக தின்றக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பாதி எடுத்து வாயில் வைக்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு ஏதோ லிக்யூட். இப்போ வாயில் வச்சப்படி தான் தெரியுது. என்ன அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு டேஸ்ட் பண்ணி அதை பண்ணணும் இல்லை, இவன் நம்மளோட அதிகமாக தின்றக்கூடாதா, நம்ம அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தன்முனைப்பு. அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் நம்ம வந்து நமக்குள்ள அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கும்போது அந்த தன்முனைப்பு நமக்குள்ள வந்துடும். இப்படி தன்னையே அதாவது முன்வைத்து முனைப்பு கொள்றதை வந்து நம்ம தன்முனைப்பு, ஈகோ அப்படின்னு சொல்றோம். இதை வந்து ஆணவம் அப்படின்னு கூட சொல்லுவோம் நம்ம வந்து. இன்னும் பேர் சில பேர் பார்த்தீங்கன்னா கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைட்டை போட்டுருவாங்க. போட்டுட்டு ஓபயாம் மாயன் முத்து blah blah அப்படின்னு போட்டு உங்களை சொல்ல எக்ஸாம்பிள் சொல்றது. ஸோ அந்த மாதிரி வெளிச்சமே வராத அளவுக்கு அந்த அவங்க பேரெல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருவாங்க. நான் தான்டா போட்டேன், அதனால தான் சொல்லலை அவங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அவங்க பேரை போட்டு நான் தான், என் பேரு, நாங்க எங்க எங்க நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே வந்து ஒரு என்ன சொல்றது முனைப்பு கொள்ளக்கூடிய விஷயத்த வந்து தன்முனைப்பு அப்படின்னு சொல்றோம். ஆனா இறைநிலை பாருங்க, எல்லாத்தையும் படைச்சிட்டு அது அருவமா நிக்குது. இன்னும் இவன் ஏதாவது கேட்க மாட்டானா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஒரு சின்ன டியூப் லைட்டை போட்டுட்டு நம்ம பேரு வெளிச்சம் வராத அளவுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுறோம் நம்ம வந்து. அதாவது உலகத்திலேயே இந்த யூனிவர்ஸ்லேயே இறைநிலை தான் வந்து மிகப்பெரியது. அதுதான் வந்து எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்கு. பட் இதுல இருக்க எல்லா ஜீவராசிகளையும் பார்த்தீங்கன்னா அந்த இறைநிலையோட ஒரு சின்ன பகுதி தான் வந்து இந்த இறைநிலை அப்படிங்கிறது. ஆனா ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, தனக்கு இருக்கிற அந்த உடல் பலம், ஆஹ் செயல்திறன், செல்வ வளம், இப்படி இருக்குது எல்லாத்தையும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நான் ஒரு சூப்பர்மேன், நான் தான் மற்றவங்களோட பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு ஈகோ வந்து வந்துடுது. எங்க ஊர்ல வந்து ஆஹ் ஒரு 2 பீடி கம்பெனி, கேள்விப்பட்ட விஷயம் தான், உண்மையே போய் தெரியல. அதாவது அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஈகோ வந்துருச்சு. அது யார் பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சாங்களாம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆஹ் கேள்விப்பட்டதுதான். அப்போ என்ன பண்ணாங்களாம், அப்போ ஒரு நெல் அவிக்கிற போட்டி ஒன்று வந்ததாம். என்ன நெல் அவிக்கிறது என்ன போட்டி அப்படின்னு வைக்காதீங்க. அந்த நெல் அவிக்கும் போது அதை அதை எரிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா பணம் யூஸ் பண்ணாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ. ஸோ 2 பேரும் பணம் வச்சு எரிச்சாங்களாம். அதாவது பணமும் கையில வந்துட்டா மனுஷனுக்கு எந்த அளவுக்குலாம் ஈகோ வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் வேறு, இறைநிலை வேறு, தான் வேறு, கடவுள் வேறு அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான் அப்படின்னா, இறைநிலையோட ஒரு பகுதி அறிவா தான் மனிதன் இருக்கிறான் அப்படிங்கிறத மறந்து தன் உடலையே நான் தான் அப்படிங்கிற ஒரு அந்த இந்த ஒரு மனநிலையில அவனுக்கு வந்து 2 எண்ண எழுச்சிகள் வருதான். அதாவது தான், தனது அப்படிங்கிறது. தான் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் பெரியவன், எனக்கு தான் வந்து எல்லா முதல் மரியாதையும் கொடுக்கணும், நான் சொல்றபடி தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும். அதாவது ஒரு ஒரு படத்துல ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, இளவ நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இல்லைன்னா நான் தான் பணமா இருக்கணும், ஏன்னா எனக்கு தான் எல்லா முதல் மரியாதை இருக்குது. அந்த மாதிரி ஒரு மனநிலை. எங்க ஊர்ல வந்து ஒரு பக்கத்து ஊர்ல ஒரு குலதெய்வம், அந்த கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் நான். நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு ரெகுலரா ஒரு ஆள் சாமி ஆடுவார். அதாவது கடவுள் வந்து அருள் வந்து ஒரு ஆடிட்டு இருப்பார். அந்த வருஷம் பார்த்தீங்க என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த அவரோட மருமகளுக்கு வந்து சாமி வந்துருச்சு. இதை பக்கத்துல இருந்த இவரோட ஒய்ஃபுக்கு வந்து இது பொறுக்கல. என்னங்க, அந்த சாமி எப்படி அங்கே போய் ஆடலாம், திருநீர் போட்டு ஆஃப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடவுளே வந்து ஆர்டர் பண்றது, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, இங்கே தான் வரணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு மனநிலை. இது வந்து தனது அப்படிங்கிறது, அதாவது மக்கள் பற்று, பொருள் பற்று அப்படின்னு சொல்றது. அதாவது தான் பொண்ணு வந்து தான் சொல்ற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்,
தான் பையன் வந்து எல்லாரும் என் பேச்சை கேட்கணும். அதாவது அவங்க வீட்டிலனா எல்லாரும் என் கண்ட்ரோல் தான் இருக்கணும். நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். அதாவது அது இல்லாமல் அது வந்து தான் அப்படிங்கிறது தனதுங்கிறது பொருள் பற்று, இந்த மக்கள் பற்று சொல்லுவோம் இல்லையா? அது இந்த ஆணவ கொலைலாம் நடக்குமாங்க. தன்னை பேச்சு கேட்கலன்னா கொன்னே போட்டுருவாங்க. சில பேருக்கு வந்து இந்த காதல் மேலே போட்டிருப்பாங்க, கேட்கலன்னா ஆசிட் போட்டு அடிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பொருள் பற்று அப்படிங்கிறது. இந்த தான் தனது அப்படின்னு சொல்றேன் பாருங்க. மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 2 தம்பதிகளும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு 6 அவல குழந்தைகள் மாதிரி பிறந்துரும். அதாவது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 6 குழந்தைங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பாழாக்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கவுண்டமணி செந்தில் ஒரு படத்துல ஒரு டயலாக் ஒன்று வரும். இந்த பொண்ணு பார்க்க போவாங்க. அப்போ வந்து கேட்பாங்க, மாப்பிள்ளை கவுண்டமணி தான் வந்து மாப்பிள்ளை. சொல்லுவாங்க, இந்த மாப்பிள்ளைக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் உண்டா கேட்பாங்க. அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுங்க. ஆனா எப்பமாச்சும் சிகரெட் அடிப்பாருங்க. சிகரெட் அடிப்பாரா? சிகரெட்லாம் அடிக்க மாட்டாரு. எப்பவாச்சும் வெத்தலை பாக்கு போட்டாருன்னா சிகரெட் அடிப்பாங்க. வெத்தலை பாக்கு போடுவாரா? வெத்தலை பாக்கு போட மாட்டாரு. எப்பவாச்சும் தண்ணி போட்டாருன்னா வெத்தலை பாக்கு போடுவா அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒரு கெட்டவனம் வந்துட்டுனா அது எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துருமா. அந்த அளவுக்கு நமக்கு இந்த தான் தனது அப்படிங்கிற ஒரு ஹேபிட் வந்து நமக்கு உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு மகரிஷி வந்து ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க. தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாம், தேவை முடித்திட தடையானால் சினமாகும், தேவை பொருள் தனக்கென காக்க கடும் பற்றாம், தேவையாம் பருவத்து ஆண் பெண் நட்பே மோகமாம், தேவைக்கு சூழ்நிலை கருத்து மதிப்பே மதம், தேவையால் எழும் சினம் இருப்பில் வைத்தால் வஞ்சம், தேவையால் அருகுணம் தோன்றிடும் மிகுந்திடும், தேவையும் பொருட்களும் அறிவும் சமம் கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது எல்லாத்துக்கும் அடிப்படை பார்த்தீங்கன்னா தேவைதான். அந்த தேவையினுடைய அளவு தெரியல அப்படின்னா அது நமக்குள்ள சினம் வந்துடும், கடும்பற்றா வந்துடும். அதே நம்மளால சினத்தை நம்மளால வெளிப்படுத்த முடியலன்னா அதுவே வஞ்சமா மாறிடும். அப்புறம் அந்த அருகுணங்களும் அந்த கெட்ட குணங்களும் தோன்றிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி தேவையில்லாதத மனசுல போட போட என்ன அப்படின்னா நம்ம மனசு வந்து ஒரு குப்பை வண்டி மாதிரி ஆயிடும். இந்த மகரிஷ் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து லா ஆஃப் கேர்பேஜ் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குப்பை வண்டி தேரி. இந்த குப்பை வண்டி ஒரு குப்பை வண்டி போச்சுன்னா என்ன ஆகும்? அது போராடலாம் அந்த ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நமக்குள்ள இந்த கெட்ட குணங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல செயல்கள் வராது. நம்மகிட்டேருந்து ஒரு நல்ல எண்ணம், சொல் அந்த மாதிரி எந்த ஒரு செயலுமே வராது. நம்ம செய்கிற ஆக்டிவிட்டி எல்லாமே ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கெட்ட ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும். விவேக் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார். ஒருத்தன் வந்து கேட்பான், ஆனால் நான் 2 நாளாக எனக்கு வந்து என்ன பேசினாலும் காக்கா சவுண்ட் வர மாதிரியே இருக்கு அப்படிம்பாரு. அப்போ என்ன சாப்பிட்டா அப்படின்னு கேட்பாரு. நான் 5 ரூபா பிரியாணி சாப்பிட்டேன் அப்படிமா. 5 ரூபா பிரியாணினா அப்போ காக்கா பிரியாணி சாப்பிட்றேன், காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா சவுண்ட் தான் வரும் அப்படிம்பாரு, காக்கா சவுண்டு தான் வரும் அப்படிம்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம நம்ம என்ன உள்ள போடுறோமோ அதுதான் வந்து வெளியே வரும். இந்த தன்மனை பிறந்த 6 குலங்களும் வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு நல்ல வழியில் நடத்துமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இந்த 6 குழந்தையும் அதை வந்து நம்ம சரியா முறைப்படுத்தலை அப்படின்னா அது நம்மளை வந்து பஞ்சமகா பாவ செயல்னு சொல்லுவாங்க. அதாவது பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு இந்த மாதிரி 5 பாவங்களையும் செய்ய வச்சிருந்தோம். ஸோ இதை சரி பண்ணணும் என்ன இந்த இந்த தன்முனைப்பை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தற்சோதனை பண்ணணும். தற்சோதனைகளை வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இறை உணர்வு வேணும். இந்த இறை உணர்வு பெற்றாதான் நம்மளால இந்த அருகுணங்களையும் சீர வைக்க முடியும், தன்முனைப்பும் ஒழிக்க முடியும். இப்போ இப்போ இந்த இறைநிலை அப்படிங்கிற ஒரு அறிவு, அதாவது இறை உணர்வு அப்படிங்கிறது நம்ம யாரு எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு அறிவை வந்து நம்ம கொடுப்பாங்க. இப்போ இறை உணர்வு பெற்றாச்சு. அப்போ அந்த இறைநிலையை அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு தடையா இருக்கிறது எது அப்படின்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட். அதாவது தெய்வம் பிளஸ் மனிதன், அதாவது கொஸ்டின் மார்க் போட்டிருக்கும். அது என்னன்னு தெரியுதா? களங்கங்கள். அதாவது தெய்வம் பிளஸ் களங்கங்கள் இஸ் ஈக்குவல் டு மனிதன் அப்படின்னு. இந்த மாதிரி மனிதன் மைனஸ் களங்கங்கள் இஸ் ஈக்குவல் டு
தெய்வம் அப்படின்னு படுத்து. அப்போ அந்த களங்கங்கள், இந்த களங்கங்கள் இருக்க வரைக்கும் நம்மளால அந்த இறைநிலையை நோக்கி வந்து போறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு களங்கங்கள் அப்படிங்கிறது தன்முனைப்பு, பாவப்பதிகள், மயக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த பாவப்பதிகள், மயக்கம் அதை பத்தி நம்ம பார்க்கல. தன்முனைப்பை ஒழிக்கிறது அதை எப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த 3 கடலையும் தாண்டணும் அப்படின்னா, தாண்டுனாதான் இறைநிலை, அதாவது 3 இந்த களங்கங்களையும் தாண்டுனா அப்படின்னா தான் இந்த இறைநிலையை வந்து அடைய முடியும். இந்த முதற் கலங்க, அதாவது தன்முனைப்பை போக்கணும் அப்படின்னா அதுக்கு தற்சோதனை வந்து ரொம்ப முக்கியம். இந்த தற்சோதனை அப்படிங்கிறத இன்னும் வந்து வேற சில பேரெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருப்போம். நம்ம மகதி கொடுத்துருப்பாங்க. அதாவது அகத்தாய்வு, அகம் பிளஸ் ஆய்வு, அகத்தாய்வு, மனசாட்சி, அப்புறம் ஆத்ம விசாரணைன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து. இன்னொன்று ஆங்கிலத்தை வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன், அதாவது இன்ஸ்பெக்ஷன் இன்சைட், அதாவது உள்ளுக்குள்ள போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து வேதாத்திரத்தில் வந்து இதை வந்து ஒரு தெய்வீக பயிற்சியாக சொல்றோம் நம்ம வந்து. தன்முனைப்பு அதாவது தன்முனைப்பு இல்லாத மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஒரு ஒரு பழங்குடி மனிதன் வந்து இந்த மாதிரி பாடுறான். விதையெல்லாம் விதைச்சிட்டு அந்த மாதிரி பாடுறாங்க. காத்தவன் தின்றது போக, கண்டவன் தின்றது போக, கல்வன் தின்றது போக, எனக்கும் கொஞ்சம் கொடு சாமி அப்படின்னு பாடுறாங்க. ஸோ எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்தவனும், அதை எவனால சாப்பிட்டுப்போ, கடைசியில் எனக்கும் கொஞ்சம் கொடு. அது தன்முனைப்பு இல்லாத ஒரு மனநிலை. இதே நம்ம இருந்தால் என்ன பண்ணிப்போம், சுற்றி வேலியை போட்டு எலக்ட்ரிக் ஷாக் கூட வச்சுருவாங்க சில இடத்துல வந்து, யாராவது வந்து அது செத்து போகிற அளவுக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்னா, ஆனால் எலக்ட்ரிக் ஷாக்லாம் கொடுக்குற அளவுக்கு நாட் ரெக்வயர்ட். இந்த இந்த தன்முனைப்பு போக்க மகரிஷி எழுதின ஒரு கவிதை, இன்னொரு கவிதை ஒன்று இருக்கு, அதையும் நீ பார்த்துருவோம். தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தற்கொலியும் பிறரிடம் நட்பும் ஓங்கும். மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும். மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். எனது நான் எனும் 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகமை கெட்டும். உனது சொல் செயல் எண்ண குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனை பழகிக் கொள்க அப்படின்னு எழுதியிருப்பார். அதாவது இந்த எப்போ நம்மகிட்ட வந்து இந்த தன்முனைப்பு அப்படிங்கிறது ஒளிதோ அப்போ வந்து நம்மகிட்ட எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருப்பாங்க. அது மாதிரி மனசும் வந்து ஒரு தூய நிலையை நாடி சொல்லும். நம்ம வந்து மற்றவங்களுக்கு எப்படி, அதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மாறும். ஸோ அது அடுத்தவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அப்புறம் எனது நான் எனும் 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகமை கட்டும். அதாவது நம்ம யார்கிட்டையும் வந்து என்னோட இது நான் தான் சூப்பர்மேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அப்ரோச் பண்ண மாட்டோம். எங்கே சொல்லணுமோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி சொல் செயல் எண்ணங்களில் வந்து இந்த தற்சோதனையை பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒழுக்கம் அந்த இதில் அந்த மூணுலேயுமே வந்து வந்துட்டு வரும் நமக்கு. இப்போ ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒவ்வொரு விஷயத்துல வந்து சிறப்பாக இருக்கிறாங்க. அது வந்து கடவுளோட கிஃப்ட்னு சொல்லலாம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஒரு படிக்கும்போதும் சரி, இல்லை ஆஃபீஸில் வேலை செய்யும் சரி, நம்ம நினைக்கிறோம் நம்ம கொஞ்சம் வேலையை சூப்பராக செஞ்சுட்டோம் அப்படின்னா நான் தான்டா சூப்பர்மேன் அப்படின்னு ஒரு நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடுது. அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து படைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் ஒரே மென்டாலிட்டியாக படைக்கல. ஸோ எல்லாரையும் ஓகே, எல்லாரும் விவசாயம் செய்து படிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், எல்லாரும் விவசாயம் தான் சொல்லி பண்ணுவாங்க. அப்புறம் மம்டி பண்ணுறது யாரு, டிராக்டர் பண்ணுறது யாரு. அதனால அது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி டிசைனாக படைக்குது. ப்ளஸ் அவங்கவுங்களுக்கு அந்த சங்கீத கருமாக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அறிவை கூட்டியும் குறைக்கும் இருக்குது. பட் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்காம நாம தான் வந்து சூப்பர்மேன் அப்படின்னு நினைச்சோன்னா அது வந்து ஒரு ஒரு அறியாமை தான் வந்து. அதாவது இந்த தன் முனைப்புக்கும் தன் அடக்கத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு. சூர்யா ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, யாருக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். தன் அடக்கம் இது சின்ன டிஃப்ரெண்ட் தான். அதாவது என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னா அது வந்து தன்முனைப்பு, என்னாலேயே முடியும் அப்படின்னா அது வந்து தன்னடக்கம். இந்த ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். அதாவது நீங்கள் டீமில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரேவதி மேடம் வந்து ஒரு அழகான டிபியில் வந்து ஒரு ப்ரொஃபைல் வச்சுருந்தாங்க. ஸோ ஐம் த பெஸ்ட் இன் த டீம் அப்படின்னா அது வந்து ஒரு டீமில் நான் தான் பெஸ்ட் சூப்பர்மேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து தன்முனைப்பு. ஸோ ஆல்வேஸ் வி ஹவ் டு ஒர்க் ஃபார் வி ஹவ் டு பி பெஸ்ட் ஃபார் த டீம். அந்த டீமே நல்லா இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து தன்னடக்கம். அதுதான் வந்து நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு வந்து கொண்டு போகும்.
ஐன்ஸ்டீன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது பலவீனமான பலவீனமானவர்கள் பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அது வலிமையானவர்களும் அறிவுள்ளவர்களும் மன்னிக்கிறார்கள், இல்லைன்னா இக்னோர் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அது தற்சோதனை பண்ணாத வரைக்கும் நம்ம என்ன நினைப்போம், மற்றவங்க மேலதான் குறை இருக்கு அப்படின்னு நினைப்போம். தற்சோதனை பண்ண பண்ண நாம எப்படி இந்த பிரச்சனை வராம இருக்க நாம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருப்போம். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஒரு எலியை பிடிச்சிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாராம். அதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார். என்ன அப்படின்னா, இது வந்து உனக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் இந்த மணி அடி, உனக்கு நான் சோறு தருவேன் அப்படின்னு சொல்லி அதை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாராம். ரொம்ப நாள் ஆச்சான். அப்புறம் ஃபைனலாக அந்த எலி வந்து அடித்த உடனே இவர் சோறு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவர் கொஞ்சம் ஒரு சந்தோஷம், அப்பா நம்ம இந்த எலி நம்ம சொன்னபடி கேட்டுடுச்சுடா அப்படின்ட்டு. அப்புறம் புதுசாக இன்னொரு டைம் வந்து இன்னொரு எலியை கொண்டு பிடிச்சி ஒன்று உள்ள விட்டாராம். அப்போ அந்த புதுசாக அந்த எலிகிட்ட வந்து இந்த பழைய எலி சொல்லிச்சான், இந்த சயின்டிஸ்டுக்கு அறிவே இல்லை, இவனை ட்ரெயின் பண்ணுறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். மணி அடித்தா சோறு கொண்டு வான்னா இவனை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாராம். அது மாதிரி நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையிலையும் வந்து நம்ம வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி பெருச்சாலிலாம் வரும் லைஃப் பார்ட்னராக. நாம நினைப்போம் நாம தான் வந்து அவங்கள திருத்துற நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் இறைநிலை வந்து அவங்கள நமக்கு நமக்கு நமக்காக அனுப்பிச்சிருப்போம் திருத்தணும் அப்படின்ட்டு. அதனால நம்ம வாழ்க்கையில அடுத்தவங்களை திருத்தரை விட்டுட்டு நாம நம்மளை திருத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இந்த இறைநிலை நோக்கி பயணத்துல வந்து தன்மணிப்பை ஒழிச்சு முன்னேற முடியும். அதை தன்னை அறிந்து தன்னிடம் உள்ள தீய குணங்களை எல்லாம் நற்குணங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு போதனை சாதனை மார்க்கு தான் இந்த அகத்தாய்வு. ஆஹ் அதை வேதாகத்தில் நம்ம தற்சோதனை அப்படின்னு சொல்றோம். அதாவது அகம் பிளஸ் ஆய்வு அகத்தாய்வு. அகம் அப்படின்னு சொல்லும்போது அகம், உள்ளம், ஆன்மா, அப்புறம் மனசாட்சி, இவை எல்லாமே வந்து ஒரே பொருளை தான் நம்ம சொல்றோம். நம்ம வந்து அதாவது அகம்னு அதுக்கு வந்து சரியான மீனிங் என்னன்னா, அனைத்து எண்ண பதிவுகளையும் பதிவுகளாக வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய கருமையம், அதைத்தான் வந்து நம்ம அகம் அப்படின்னு சொல்றோம். ஆய்வு அப்படிங்கிறது அங்க இருக்கிற அந்த பதிவுகளை வந்து தூய்மை செய்து அதை களை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்க ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நம்ம யாராச்சும் நம்மளை வந்து நீ தப்பு பண்ற, இதை கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள இந்த ஈகோ வந்து ஒத்துக்காது. எங்க ஆஃபீஸ்ல ஒருத்தர் இருப்பார், அவருக்கு அட்வைஸ் பண்றதே தொழில். யாருக்காச்சும் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பார். யாராச்சும் சொன்னாங்கன்னா இவர் சொல்வாரா நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு போயிடும். ஏன்னா அந்த மாதிரி நமக்கு ஒரு இரிட்டேட்டிங் கொடுக்கக்கூடிய விஷயம் அட்வைஸ் அப்படிங்கிறது. ஆனால் தற்சோதனைகள் வந்து அப்படி கிடையாது. இங்க வந்து வாதாடுறவரும் நாம தான், குற்றவாளியும் நாம தான், வாதாடுறவரும் நாம தான், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதும் நாம தான். ஏன்னா இங்க வந்து நம்ம பொய் சொல்லுவோம் அப்படின்னா பொய் சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்மகிட்டயே நம்ம பொய் சொல்ல போறோம். நமக்கு வந்து அடுத்தவங்களை சீட் பண்ணி தான் பழக்கம், நம்மளே சீட் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த தெய்வீக பயிற்சி. இதை பண்ண பண்ண நம்மகிட்ட இருக்கிற அந்த தன்மணிப்பு அப்படிங்கிறது நம்மகிட்ட இருந்து சுத்தமா போகும். அதாவது ஒரு பெரிய பூசணிக்காய் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு சின்ன டாட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாட்டு தான் வந்து நம்ம பூமியின் மை. இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல, அந்த பூசணிக்காம இருக்கிற ஒரு பிரபஞ்சத்துல அந்த ஒரு டாட்டு தான் பூமி அப்படின்னா, அந்த டாட்ல மறுபடியும் உள்ள போனீங்க அப்படின்னா இந்தியாங்கிற ஒரு 6 கண்டம் வரும். அதுல இன்னும் டீப்பா போனீங்க அப்படின்னா ஒரு இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரி வரும். அப்புறம் இன்னும் டீப்பா போனீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட் வரும். அதுல இன்னும் டீப்பா போனீங்கன்னா நம்மளுடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரும். இன்னும் டீப்பா போனீங்கன்னா நம்மளுடைய ஊர் ஒன்று வரும். இன்னும் இன்னும் டீப்பா போனீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரீட்டு, அப்புறம் உங்களுடைய வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு 4-5 பேர், அதுல ஒரு ஆள் தான் நம்ம. நம்ம அதாவது நம்ம ஒரு ஆட்டுப்புழுக்கையோட சின்ன ஒரு ஆளு. நமக்கு எதுக்கு இவ்வளோ ஈகோ எல்லாம்? சாதாரண ஒரு ஆளு இவ்வளவு பிரபஞ்சத்தை படிச்சுட்டு அந்த இறைநிலையே அமைதியா அருவமா இருக்கு. இன்னும் ஏதாவது கொடுப்பானா கொடுக்க மாட்டோம்னு நம்ம கேட்பானா, நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா நாம ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி இருந்துக்கிட்டு நான் யார் தெரியுமா, நான் என் பேர் என்ன தெரியுமா, என்னுடைய பராக்கிரமம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம தன்மனைப்பை காட்டுறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு சாதாரண மனிதன் தான் இல்லையா? நம்ம வந்து டெய்லி வந்து 2 வேளை நம்ம வந்து தவம் பண்றோம், காயகல்பம் பண்றோம். இருந்தாலும் நம்மளால வந்து அந்த இறைநிலையை அடைய முடியுமா அப்படின்னா, அங்க ஒரு கொஸ்டின் மார்க் தான் வரும். ஏன் அப்படின்னா, அகத்தவம், இந்த அகத்தாய்வு இந்த 2க்கும் உள்ள ஒரு டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கணும். அகத்தவம் அப்படிங்கிறது
நம்மளுடைய மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. அகத்தவம் அப்படிங்கிறது, அகத்தாய்வு அப்படிங்கிறது அதை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. என்னதான் நம்ம வயல்ல வந்து நம்ம நெல்லெல்லாம் நட்டுட்டு உரம் போட்டால் கூட அதில் களை அப்படிங்கிறது வரும். நீங்கள் அந்த களையை எடுக்கல அப்படின்னா அந்த களையும் சேர்ந்து வருமே தவிர அந்த செடி வந்து ஒரு ஆரோக்கியமாக வளருமா அப்படின்னா அது டவுட் தான். ஸோ களை எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த அகத்தாய்வு பயிற்சி. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் புல்லிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லுவாங்க. என்னதான் நீங்கள் வந்து அகத்தவம் பண்ண பண்ண நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அதை இன்னும் மென்மேலும் உயர்த்தக்கூடியது இந்த களை எடுக்கக்கூடிய செயல் தான். அது வந்து இந்த அகத்தாய்வு பயிற்சி. இதை நம்ம சரியாக புரிந்து கொண்டு இந்த அகத்தவம் தற்சோதனை அப்படிங்கிற இந்த தெய்வீக பயிற்சி நம்ம தொடர்ந்து வந்தோம் அப்படின்னு பண்ணோம்னா தன்மணிப்பை போக்கி இந்த இறைநிலை நோக்கிய பயணத்தில் நம்மளால் முன்னேற முடியும், வாழ்வை வளமாக்கிக் கொள்ள முடியும். நன்றி. வாழ்க வளமுடன்.